ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இந்த அரிசியில் ஜூஸியாக வடி பிரியாணி செய்முறை பாருங்கள். மசாலா கறி சேர்க்காமல் நல்லா கொதிக்குது. அந்த தக்காளி அந்த கொதிக்கும் போது கரையணும், அப்படியே எண்ணெய் பிரியணும், அந்த எண்ணெய் மேலே தக்காளி மிதக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே 120 கிராம் சைஸு உள்ள பீஸு சிக்கனை சேர்த்து அப்படியே மிதமான அனலில் பப்புள்ஸ் மாதிரி கொதித்து மசாலா கூட ஊறணும். தயவு செஞ்சு வளர்ந்து வரும் மாஸ்டர், அனலை அதிகமாக வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சிக்கன் உடஞ்சிரும். இந்த மாதிரி அனல் பக்குவத்தில் ஊறின மாதிரி பப்புள்ஸ் மாதிரி கொதிக்கணும். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்குது. இங்கே அனலை அதிகப்படுத்தணும், அனலை குறைக்கவே கூடாது. 24 கேரட் அரிசி முன்னாடியே ஊற வைக்கலாம், 3 மணி நேரம் ஊற. இந்த அரிசி அதிக உபிரி, அதிக சுவை, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உலையில் அரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா கொதிக்கணும், எல்லா இடமும் பபிள்ஸ் மாதிரி கொதிக்கணும். அப்புறம் தான் கொதிக்கிற தண்ணியில் அரிசியை கொட்டணும். ஜூஸியான பிரியாணி கிடைக்கிறதுக்கு அப்படியே கொதிக்கிற தண்ணியில் அரிசியை கொட்டி தண்ணி சொட்ட சொட்ட அரிசியை வடித்து கொதிக்கிற மசாலாவில் கொட்டும்போது தான் உங்களுக்கு இந்த ஜூஸி தன்மையே கிடைக்கும். வீடியோ முழுவதும் பாருங்கள். அரிசி பாசுமதி மாதிரி உடையக்கூடாது, பாசுமதி மாதிரி நீளக்கூடாது. சும்மா கொட்டி 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த அரிசியில் இருக்கிற கஞ்சி தனிமை எடுத்து அப்படியே கொதிக்கிற மசாலாவில் அரிசியை கொட்டணும். எப்போவுமே வடிக்கிற அந்த சுட தண்ணி ஒரு 10 லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வடித்து அந்த மசாலா மேலே அப்படியே கொட்டும் போதே தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா. பாஸ்மதி மாதிரி இது அப்படியே நமக்கு தனித்தனியாக இருக்காது, அப்படியே மசாலாவோட ஒன்றா சேரும். ஏன்னா அரிசி சின்னதாக இருக்கு இல்லையா, அப்படி இருந்தால் தான் மசாலா அதிகமாக இல்லாமல் அந்த ஆயில், அந்த எசன்ஸு, அந்த நீர் ரைஸில் ஏறி ஜூஸியான பதம் நமக்கு கிடைக்கும். எப்பவும் போல் மேலே கொட்டி பரவி விட்டு அப்படியே துடுப்பு அடிப்பகுதியை கொடுத்து ஜிக்ஸாகாக செஞ்சு நம்ம தம்மு போட்டுறணும். தம்மை போட்டு பிரித்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். உண்மையாக அப்படியே உதிரி உதிரியாக உபிரியாக அவ்வளோ ஜூஸியாக சாப்பாடு. அதுவும் இந்த அரிசியில் லென்த்தி, அதாவது நீட்டாக கிடையாது, பொடி அரிசி ஜீரக சம்பா மாதிரி இந்த அரிசியில் இவ்வளோ உதிரியாக அந்த பிரியாணி சாப்பிடும்போது அந்த மனசு அலைப்பாயும் பாருங்கள். உண்மையாக பாஸ்மதி அரிசியை விட டேஸ்ட்லேயும் உபிரிலையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வடிக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி கொஞ்சம் வெந்துட்டா கூட உங்களுக்கு ஸ்டேஜ் மாறிடும். அரும்பு மாதிரி தனித்தனியாக கொட்டுது பாருங்கள். இன்னொரு வட்டா செய்யும் போது நல்ல மழை. இந்த மழை டைமில் நம்ம வெறுகு அணையாமல் எப்படி செய்யணும், இந்த டைமில் நம்ம என்ன வேலை செய்யணும் சொல்லி சூப்பராக வீடியோ எடிட் ஆகிருக்கு. கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அடுப்பு அணையாமல் செய்யலாம். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக வீடியோ போடுறேன்.